வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேப்லூவோட இன்ட்ரொடக்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம டேப்லூவோட மொத்த இன்ட்ரொடக்ஷனையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டேப்லூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேப்லூடைய டெஃபினிஷனை பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? பொதுவாகவே டேப்லூலாம் என்னங்க, அதாவது ஒரு டேட்டா விசுவலைசேஷன் டூல். சரிங்களா? உங்களோட நிறைய டேட்டாஸை நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கம்பெனிஸோட நிறைய டேட்டாஸை கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அந்த டேட்டாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்படி தானே, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அந்த டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு தலைக்கரங்கும், இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, இதை எப்படி நான் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதை இந்த மாதிரி டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ்குள்ளே கொடுத்து நம்ம அதை அழகாக க்ளீன் பண்ணி அழகாக அனலைஸ் பண்ணி நம்மளால் ஒரு சார்ட்ஸாக க்ரியேட் பண்ண முடியும். நம்ம சார்ட்ஸாக க்ரியேட் பண்ண போகிறோம், அது ஒரு டேஷ்போர்டாக செட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸை ஈஸியாக நம்மளால் ஃபெச் பண்ணி நம்மளால் ஒரு விசுவலைசேஷனாக கூட பார்த்துக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறதாங்க இந்த டேட்டா விசுவலைசேஷன் டூல். இந்த டேட்டா விசுவலைசேஷன் டூலில் இந்த டேப்லூ ரொம்பவே அட்வான்ஸ்டு. சரிங்களா? பவர் பியை விட இந்த டேப்லூ கொஞ்சம் அட்வான்ஸ். சரிங்களா? ஏன்னா அது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோடய நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்போ டேரெக்டாக எங்கே போயிடலாம்னா டேப்லூக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா டேப்லூ நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க. டேப்லூ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது டேப்லூ பப்ளிக். சரிங்களா? இங்கே டேப்லூ பப்ளிக் எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் க்ரோமில் போய் டேப்லூ பப்ளிக்கை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு எ ஃபைல், உங்களுக்கு எந்த ஃபைல் கூட கனெக்ட் பண்ணி இதை அனலைஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இல்லைன்னா ஒரு சர்வர்ஸ் கூட நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சர்வர் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபைல் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபைல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோடனே இங்கே கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, இது நம்ம ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் அது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால நமக்கு இதில் ஒரு ப்ராஜெக்ட் ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம இங்கேருந்து ஃபைலை கனெக்ட் பண்ணி உள்ளே போகணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு ஃபைல் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ அதை கிளிக் பண்ணோட உங்கள் ஃபைலுடைய லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ நான் எங்கே இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம ஃபைல் என்ன இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிரும்னா உள்ளே அந்த ஃபைல் உள்ளே லோட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அடுத்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி வரும். சரிங்களா? இப்போ என்னுடைய ஃபோன் இங்கே டாப்பில் ஷோ பண்ணியிருக்காங்க இல்லையா, கஸ்டமர் டீட்டெயில்ஸ் டேப்லூ, அப்படி தானே. அதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் டேப்லுக்குள்ளே எத்தனை ஷீட் இருக்குங்கிறத இந்த ஷீட்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஷீட் 1, ஷீட் 2, அப்போ எத்தனை ஷீட்ஸ் இருந்தாலுமே நமக்கு இங்கே உள்ளே தெரிஞ்சுக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா, இந்த டேட்டா சோர்ஸில் தான் நம்ம இருக்கிறோம். டேட்டா சோர்ஸில் நம்ம டேட்டா சோர்ஸ் எந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா. கனெக்ஷன்ஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் டேப்லூ, இது நம்மளுடைய ஃபைல் நேமு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எந்த சர்வர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதை ஷோ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் டேபிள்ஸ் ஹியர் டு கிரியேட் எ டேட்டா மாடல். சரிங்களா? நம்ம டேப்லூ ஷீட்டுக்குள்ளே ஒர்க் ஷீட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஷீட்ஸுக்கு தேவையான டேட்டா மாடலிங்கை கொடுத்துக்கணும். சரிங்களா? டேட்டா மாடல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, 2 டேபிள்ஸ் 2 ஷீட்ஸுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய அனலைசேஷன் கரெக்டாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஷீட் 1 எடுத்து ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே ட்ராக் பண்ணணும், இந்த ஸ்பேஸில் இங்கே ட்ராக் பண்ண உடனே உங்களுக்கு ஷீட் லோட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த ஷீட்டுக்குள்ளே என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத இங்கே ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குன்னா கஸ்டமர் ஐடி இருக்குது இல்லையா, கஸ்டமர் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம் இருக்குது, சிட்டி இருக்குது, அவங்க கஸ்டமர் சிட்டி இருக்குது, செக்மெண்ட், அவங்க ரீட்டெயிலில் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்களா இல்லைனா கார்பரேட்டில் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இதில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அப்படி தானே. இந்த ஸ்பேஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் உங்கள் டேட்டாஸில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா இங்கேயே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி மேலே அது என்ன டேட்டா ஃபார்மேட்டில் இருக்குங்கிறது, அதாவது சரிங்களா என்ன டேட்டா டைப்பில் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஏபிசினா ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சியும் ஆல்ஃபபெட்டும் இருக்குது, நம்பரும் இருக்குது. அப்போ கஸ்டமர் ஐடியை வச்சு நம்ம எந்த வித கேல்குலேஷனுமே என்ன பண்ண போகிறது இல்லைன்னா பண்ண போகிறது இல்லை. அதனால அது நமக்கு டெக்ஸ்ட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு வேறு சப்போஸ் இதுக்காக மாற்றணும்னா இதில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும், அதை நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? கஸ்டமர் நேமும் நமக்கு ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு மேலே ஒரு குளோப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, குளோப் மாதிரி சிம்பிள் என்னென்னா
இந்த குளோபை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஜியாகிரஃபி ரோலுக்குள்ளே போனீங்கன்னா சிட்டியில் கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த சிட்டியில் இப்படி குளோபை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இங்கே மேப் விஷுவல்ஸ் இருக்குது சரிங்களா. மேப்பை நம்ம விஷுவலைசேஷனில் கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம அந்த சிட்டியை எடுத்து ட்ராக் பண்ணி மேப் விஷுவலில் போட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கோன்னா அந்த சிட்டியை லொக்கேட் பண்ணிடும் சரிங்களா. எந்தெந்த சிட்டி இருக்கோ அந்த சிட்டியை ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப் விஷுவல்ஸில் லொக்கேட் பண்ணிடும் பெர்ஃபெக்டாக சரிங்களா. அதுக்காக நம்ம சிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஜியாகிரஃபி ரோலுக்குள்ளே போய் நமக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதை கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ கண்ட்ரி இருந்ததுன்னா கண்ட்ரியும் கொடுக்கலாம், ஏர்போர்ட் இருந்ததுன்னா அதுவும் கொடுக்கலாம், ஏரியா கோட் அதாவது பின்கோடு கூட கொடுத்துக்கலாம் நமக்கு சரிங்களா. அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் டேப்பில் இருக்குது ஓகேவா. அப்போ அந்த டேட்டா டைப் சிட்டிங்கிறதுனால இந்த டேட்டா டைப் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்த செக்மெண்ட் அது வந்து டெக்ஸ்ட் தான், அதனால் ஏபிசியிலே தான் இருக்குது சரிங்களா. அப்போ ஏதாவது கரெக்ஷன்ஸோ இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளால் வந்து கால்குலேட்டர் ஃபீல்ட்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த காலத்தை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கேயே நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே டேரெக்டாக லோட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ஷீட் இருக்குது இல்லையா. அப்போ இதில் நல்லா பார்த்துக்கோங்க, கஸ்டமர் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம், சிட்டி, செக்மெண்ட் எல்லாமே இருக்கா. இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஷீட்டு 2 என்ன பண்ணிக்கோங்கன்னா உள்ள லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நீங்கள் லோட் பண்ண உடனே இதுக்கும் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிடுச்சு சரிங்களா. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிருக்குன்னா ரெண்டு டேபிளுக்குமே ஒரு காமனான ஃபீல்டு உள்ளே இருக்குது. கஸ்டமர் ஐடி இங்கேயும் இருக்குது, ஷீட்டு 1லேயுமே கஸ்டமர் ஐடி இருக்குது இல்லையா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷீட்டு 2லேயும் கஸ்டமர் ஐடி இருக்கிறதுனால ரெண்டத்தையுமே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிடுச்சு. அதாவது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு சரிங்களா. மெனி டு மெனினா அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்டார் சிம்பிள் தான் மெனி டு மெனி சரிங்களா. கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் ஐடி பார்த்தீங்களா. ரிமூவ் ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் ஐடி வந்து ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிருக்கு சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணிடும். சப்போஸ் அது க்ரியேட் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது க்ரியேட் பண்ண ரிலேஷன்ஷிப் தப்பாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை மாற்றிக்கலாம். இப்போ ஷீட் 2ல் என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஷீட் 2ல் வந்து ஆர்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த கஸ்டமர் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டரோட ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதோடைய கேட்டகிரி என்ன, அதோடைய சேல்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் எல்லா டேட்டா டைப்புமே ஏபிசி ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. பட் அந்த ஷீட் சேல்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற ஒரு சிம்பிளில் இருக்குது. இது என்ன சிம்பிள்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, நம்பர் சிம்பிள் சரிங்களா. நம்பர்னால் இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஏன்னா அதுக்கு நம்ம சேல்ஸ் கட்டாயமாக நம்ம கால்குலேஷன் இதில் க்ரியேட் பண்ணணும் சரியா. அப்போ ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்களா இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஷீட் 1 ஷீட் 2 அடுத்த ரிலேஷன்ஷிப் ஷீட் 1 to ஷீட் 2. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். இந்த ஆப்ரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சம்டைம்ஸ் இதில் நிறைய வித்தியாசமானது கொடுக்க வேண்டியது வரலாம். அந்த சிச்சுவேஷன் வரும்போது நமக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் புரியும் சரிங்களா. இப்போதைக்கு கஸ்டமர் ஐடி அதில் இருக்கிற கஸ்டமர் ஐடியும் இதில் இருக்கிற கஸ்டமர் ஐடியும் ஈக்குவல் தான் சரிங்களா. அதனால் ஈக்குவல் டு கொடுத்துட்டோம் ஓகேவா. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி இருக்குது. அது கட்டாயம் மெனி டு மெனிங்கிறது 1 to many இருக்குது. இது நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம் சரிங்களா. இப்போ அதை வந்து எதுவுமே நோண்ட வேண்டாம், அப்படியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம்னா லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. வேறு இதில் எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் க்ரியேட் பண்ணுறோன்னா இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் கட்டாயமாக லிங்க் க்ரியேட் பண்ணணுங்க. ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நம்ம பண்ணக்கூடிய அனலைஸ் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அது ஏன்னு உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் லோட் பண்ண உங்களுக்கு அது தன்னாலே புரிய வரும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லாமே நம்ம கிளியர் பண்ணியாச்சு, டேட்டா டைப் எல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு, நம்ம ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா. ஒர்க் பண்ணக்கு என்ன பண்ணணும்னா என்ன பார்த்தீங்களா, கீழே கோ டு ஒர்க் ஷீட்னு இருக்கா, ஷீட் 1. இப்போ நம்ம இருக்கிறது டேட்டா சோர்ஸில் இருக்கிறோம். டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷீட் 1 க்ரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ ஷீட் 1ல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் 1 வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் சரிங்களா. இந்த ஷீட்டில் நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டேட்டா பேன், இதுதான் டேட்டா பேன்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த டேட்டா பேனில் நமக்கு இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஷோ ஆகும் சரிங்களா. டேட்டாஸில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே தனித்தனியாக ஷோ பண்ணியிருப்பாங்க சரியா. இது எதுக்காகனா நம்ம இங்கே சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சார்ட்ஸ் எங்கே இருக்கணும், அந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷோ மீன் இருக்கா, இந்த ஷோ மீன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சார்ட்ஸ் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும் சரியா. அதுக்கப்புறம் இந்த மார்க்ஸ் ஃபீல்டு எதுக்குன்னா நம்ம இந்த சார்ட்ஸில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னா நம்ம இங்கே தான் ஏற்படுத்தி ஆகணும் சரியா. இதை நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் சார்ட்டை க்ரியேட் பண்ணி சொல்லித்தரேன் சரிங்களா. இதில் ஒரு சார்ட்டை தான் க்ரியேட் பண்ண வேண்டிய ஏரியா தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பை சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம இந்த பை சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்னா இந்த பை சார்ட்டை கிளிக் பண்ணிட்டோம் ஓகேங்களா. பை சார்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கிற சிட்டி இருக்குது இல்லையா, இந்த சிட்டி எடுத்து என்ன பண்ண போகிறேன் கலரில் போடுறேன் சரிங்களா. கலரில் போட்டாச்சு.
அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் எடுத்து என்ன பண்ணுறேன்னா சைஸில் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ட்ரீ மேப்பை க்ரியேட் பண்ணிடுச்சு சரிங்களா. ட்ரீ மேப்பை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஒருக்கா கூட இந்த பை சார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பை சார்ட்டாமல் ஏன் அது ட்ரீ மேப்பை க்ரியேட் பண்ணிச்சுன்னா, நம்ம ஒரு இங்கேருந்து ஒரு ஃபீல்ட்ஸை நம்ம எடுத்து போடுறோன்னா அதுக்கு பெர்ஃபெக்டான சார்ட் எதுவாக இருக்கும்னு டேப்லூவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதுவே க்ரியேட் பண்ணும் சரிங்களா. அதுதான் இப்போ ட்ரீ மேப்புக்கு இதுதான் ட்ரீ மேப் விஷுவல் சரிங்களா. இந்த ட்ரீ மேப்பை அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஆனால் நமக்கு பை சார்ட் தான் தேவைன்னா நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா. அதுவே கரெக்டானதை ரெக்கமெண்ட் பண்ணோம். அது எனக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு தேவையான மேனுவலாக மாற்றிக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பை சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா இந்த பை சார்ட் ரொம்பவே சின்னதாக இருக்குது இல்லையா, ரொம்ப பொடிசாக இருக்குது. அப்போ உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருந்த மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஷோமியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஷோமி போயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு அளவு புரியும். பெங்களூர்னா என்ன கலர் கொடுத்துருக்காங்க, மும்பைனா பச்சை கொடுத்துருக்காங்க, அப்படி ஒவ்வொரு சிட்டியும் என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இன்னும் நீங்கள் இதில் மாடிஃபிகேஷன் கூட பண்ணிக்கலாம். மாடிஃபிகேஷன் சார்ட்ஸோட ஃபுல் மாடிஃபிகேஷன் இங்கே தான் நீங்கள் பண்ணியாகணும், இந்த மார்க்ஸ் ஃபீல்டில் தான் பண்ணியாகணும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிட்டி எடுத்து என்ன பண்ணிக்கலாம், லேபிளில் கொடுக்குறேன். லேபிளில் கொடுத்தீங்கன்னா இங்கே லேபிள் ஷோ ஆகிரும், என்னென்ன சிட்டின்னு பக்கத்துலேயே போட்டுருவாங்க சரிங்களா. இப்போ நான் வந்து சேல்ஸையும் எடுத்து லேபிளில் கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்கள், பக்கத்துலேயே அதோடைய சேல்ஸையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா போட்டாங்க சரிங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணுமா இருந்தது, சார்ட்டில் எந்த வித மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சாலுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இங்கே தாங்க பண்ணணும், இந்த மார்க்ஸ் ஃபீல்டில் தான் பண்ணணும் சரிங்களா. வேறு ஃபில்டர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது. ஃபில்டர்ஸ் எதுக்குன்னா, இப்போ இந்த கேட்டகரி இருக்குல்ல, இந்த கேட்டகரி எடுத்து இதில் போட்டேன்னா ஃபில்டர் ஆகிரும். இப்போ ஃபர்னிச்சர் மட்டும் தான் சேல்ஸ் பார்க்கணுன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபர்னிச்சர் எங்கெங்கே சேல்ஸ் ஆகிருக்கோ அந்த சிட்டியை மட்டும் தான் காணிப்பாங்க சரிங்களா. இப்போ நம்ம ஃபில்டரும் இதில் யூஸ் பண்ணி இதில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இன்னும் நம்ம போகிற வர வீடியோவில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரிங்களா. இப்போதைக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ஷீட்டில் ஒரு சார்ட் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் சரிங்களா. இந்த ஷீட்டில் ஒரு சார்ட் க்ரியேட் பண்ண பை சார்ட். அப்போ இந்த ஷீட்டை வேறு யூஸ் பண்ண முடியாது, ஒரு ஷீட்டில் ஒரு சார்ட் தான் சரிங்களா. அப்போது அடுத்த சார்ட் க்ரியேட் பண்ணணும்னா பக்கத்துலேயே அடுத்த ஷீட் ஒரு ப்ளஸ் இம்பல் போட்டுட்டு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்களா, நியூ ஒர்க் ஷீட்னு வருதா, இந்த ஒரு நியூ ஒர்க் ஷீட்டை கொடுத்து அடுத்த ஷீட்டுக்கு போயிட வேண்டியதான் சரிங்களா. இப்போ நம்ம இங்கே ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுவோம், இங்கே ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுவோம் சரிங்களா. ஷோமி கொடுத்துட்டு ஒரு காலம் சார்ட் க்ரியேட் பண்ணுவோமா. சரி, இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா கேட்டகரி போடுறேன். கேட்டகரியை தூக்கி இங்கே காலம் இங்கே மேலே இருக்கல, இங்கேயும் போட்டு இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் சார்ட்டுக்குள்ளே தான் சரிங்களா. அப்போ இதை என்ன பண்ணுறேன்னா கேட்டகரி காலத்தில் போடுறேன். அடுத்தது வந்து சேல்ஸ் எடுத்து ரோஸில் போடுறேன். இப்போ நான் எந்த சார்ட்டுமே நான் செலக்டே பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு சார்ட்டை கொண்டு கொடுத்துருச்சு. அது அதோட ரெக்கமெண்டேஷன் சரிங்களா. இப்போ எனக்கு இது கலர் டிஃப்ரென்ஸ் காணிக்கணும்னு நினச்சேன்னா மறுபடியும் கேட்டகரி எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா கலரில் போட போகிறேன். இங்கே கலர் இருக்கு இல்லையா, இதில் போட்டேன்னா எனக்கு நேரம்னா கலராக டிஃப்ரென்ஸாக காணிக்கும் சரிங்களா. அப்போ நான் 2 சார்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லையா. சரி, இன்னைக்கு டேஷ்போர்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும்னா இங்கே பக்கத்தில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஷீட்டு க்ரியேட் ஆகிடும் சரிங்களா. பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போட்டு இதுதான் நியூ டேஷ்போர்டு சரிங்களா. இந்த சிம்பிள் தான் நியூ டேஷ்போர்டு. அப்போ டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா வேறு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இது வந்து சைஸ், இந்த டேஷ்போர்டை சைஸு என்ன இருக்கணுங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கு இல்லையா, விட்த்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விட்த்தை ஒரு 1500 கொடுத்துக்கோமா. 1500 கொடுத்துட்டேன்னா விட்த்து இவ்வளோ பெருசாகிடுச்சு இல்லையா. விட்த்து பெருசானோன்னா அதை மூடிக்கோங்க. மூடிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஷீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம எத்தனை சார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா சார்ட்டுமே இங்கே தான் ஷோ ஆகும் சரிங்களா. அப்போ இந்த சார்ட் எடுத்து நம்ம இங்கே கொடுத்தோம்னா அந்த சார்ட் இங்கே லோட் ஆகிரும். லோட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்டு ஃபுல்லுமே ஒரு சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ அது மாத்திரம்னா அந்த ரைட் சைடில் ஒரு சின்ன அம்புக்குறி இருக்கா, இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிட்டு கீழே ஃப்ளோட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. இந்த ஃப்ளோட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சின்னதாயிரும். நம்ம அதை அங்கங்கேயே மூவ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம் சரியா. இங்கே நான் வச்சுட்டேன். மறுபடியும் அடுத்த சார்ட் எடுத்து இங்கே உள்ள போடுறேன். இப்போ இதே என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ளோட்டிங்கை கிளிக் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சின்னதாயிரும். அப்போ அதையும் அங்கங்கே எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நிறைய ஷீட்ஸு நிறைய சார்ட்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு சார்ட்டோடைய லெஜன்ஸு, இது தேவைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ரிமூவ் ஃப்ரம் டேஷ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இதேமாரி ரிமூவ் ஃப்ரம் டேஷ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே இந்த சார்ட்ஸோடைய லெஜெண்ட்ஸ் தான் சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரம் டேஷ்போர்ட் கொடுத்துக்கோங்க. அப்போது வந்து நான் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, அவ்வளோதான் ஓகேவா. அப்போ நம்ம வந்து ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குங்க, ஸ்டோரி சரிங்களா.
இந்த ஸ்டோரியில் என்னென்னா நீங்கள் ஒரு ஷார்ட் எடுத்து இங்கே வச்சுட்டு மேலே உங்களுக்கு என்ன ஸ்டோரி தோணுதோ அதை ரைட் பண்ணிவிட்டு உங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி எடுத்து அவங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் அந்த ஸ்டோரி 1 ஸ்டோரி 2 எத்தனை ஸ்டோரியும் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை டேஷ்போர்டும் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஷீட்ஸில் சார்ட்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலோட்டமான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். சரிங்களா? இப்போ இந்த டேஷ்போர்டுன்னு பார்த்தாலே இந்த டேஷ்போர்டில் ஆப்ஜெக்ட்ஸு, ஹரிசாண்டல் கண்டெய்னர், வெர்டிக்கல் கண்டெய்னர், இதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு புரியணும். எங்கள் டேப்லுக்குள்ளே எங்கெங்கே என்ன நடக்குது, என்னென்ன இருக்குங்கிறத ஒரு மேலோட்டமாக ஒரு கண்ணோட்டமாக உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். சரிங்களா? இனி வர வீடியோவில் எல்லாமே டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.